Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ரவா லட்டு நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ஒரு 10 minutes கூட ஆகாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை panல 2 tablespoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா உருகி வந்ததும் இதோட நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பாதாம், திராட்சை எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இது சேர்த்துட்டு இது நல்லா நெய்யிலே வறுத்து விடுங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எதையுமே கருக விடாத நல்லா நம்ம செய்யலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதோட இப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம். 1 கப் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த கப் மெஷர் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா நெய்யிலே வறுத்து விடுங்க. ரவை கருகிடக்கூடாது. மிதமான சூடுலே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதோட நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா துருவிட்டு மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு வானலில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டிங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வறுத்துட்டு சேர்க்கும் பொழுது இதை நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். இப்போ இதோட ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்தாச்சு. இதோட நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேண்டான்னா 3/4 கப் அளவு சேர்த்துக்குங்க. இதை நான் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் சர்க்கரையை. சர்க்கரை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அப்புறம் சர்க்கரை கரைஞ்சிடும். நமக்கு ரவா லட்டு பிடிக்க வராது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் மீதி இருக்க சர்க்கரையும் இதோட சேர்த்து கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்ட பிறகு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறினா போதும். இப்போ ஆறிடுச்சு. இதோட நம்ம பால் காய வச்சுருக்கேன். சூடான பால் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த ரவா லட்டை பிடிச்சிடலாம். பால் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி ஆனாலும் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க வராது, லட்டு பிடிக்க. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த லட்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த லட்டு பிடிக்கும் போது நல்லா டைட்டாக அழுத்தி பிடிங்க. அப்போ தான் உடையாமல் வரும். இது மாதிரி நல்லா டைட்டாக அழுத்திட்டு கைகளால் இது மாதிரி பண்ணாலே நமக்கு லட்டு ஷேப் அழகாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் நட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா லட்டுமே செஞ்சு எடுத்துட்டேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.